அடுத்த கேள்வி, நீங்க வந்து எங்க தலையோடையும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, எங்க தளபதி கூடயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ தளபதி இவங்க 2 பேர் பத்தியும் ஒரு சில வார்த்தைகள். இந்திய இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டியவர் சுவாமி விவேகானந்தர் என்றால், தமிழ்நாட்டில் இருக்கிற இப்ப இளைஞர்களுக்கு மனதில் ஒரு வில் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி தல அஜித். தேங்க்யூ. இன்னும் அவர் சொல்ல போறாரு. அவர் போல் கீழே விழுந்து அடிபட்டு இதோடு அவ்வளவுதான் என்று நினைத்த பொழுது சாம்பலிலிருந்து எழுந்து வருகின்ற பீனிக்ஸ் பறவையை போல கடின உழைப்பு, முயற்சி, நாணயம், நேர்மை இவற்றின் ஒட்டுமொத்த உருவமாகவும், வில் பவர்னா அதுக்கு ஒரே இட்ஸ் அனானிமிட்டி. வில் பவர்னா அஜித், அஜித்னா வில் பவர், ஒரே வார்த்தை. இப்போ இளைய தளபதி விஜய். நாங்க 3 பேர் வெளியே போய் டிஃபன் சாப்பிட்டு டீ சாப்பிட்டு வரலான்னு இருக்கோம். ஏன்னா இது முடிகிற மாதிரி தெரியல. ஓகே, அதாவது நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி போறேன். அப்போ நண்பர்கள்னு ஒரு படம் ஷூட்டிங். அந்த நண்பர்கள் படத்துடைய இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள். அந்த படம் வந்து சில்வர் ஜூப்ளி கொண்டாடிச்சு, மிகப்பெரிய ஹிட்டு. அந்த படத்துக்கு தான் முதலாக நகைச்சுவை பகுதியை நான் எழுதினேன். அதுக்கப்புறம் அந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து குழு மணாலியில் இன்னிசை மழைன்னு ஒரு படத்தோட ஷூட்டிங் போனோம். அந்த இன்னிசை மழை ஷூட்டிங்கில் ஒரு 10 வயசு பையன், 10-12 வயசு பையன் ஒருத்தன் யூனிட்டில் ஒவ்வொருத்தருக்கு வந்து, அண்ணா டீ சாப்பிட்டீங்களாண்ணா, அண்ணா காஃபி சாப்பிட்டீங்களாண்ணா, அண்ணா ரொம்ப குளிருதுண்ணா சொட்டர் போட்டுக்கிட்டீங்களாண்ணா, அண்ணா கீழே இறங்கணும்னா அந்த ஷூ போட்டுக்கணுங்கண்ணா என்று பார்த்து பார்த்து கவனித்த ஒரு சிறுவன், அந்த அடக்கம், அந்த அமைதி, அந்த பண்பு மாறாமல் இருக்கின்ற அந்த சிறுவன் தான் இன்று இளைய தளபதி விஜய். அது மட்டுமல்ல, ஒரு திருக்குறள் உண்டு, பெருக்கத்தில் வேண்டுமாம் அடக்கம். அதாவது வாழ்க்கையில உயர 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 அந்த வெற்றி இதயத்துக்கு செல்லலாம், ஆனால் தலைக்கு செல்லக்கூடாது என்று சொல்வார்கள். தன்னுடைய மூளையில்
தான் மிகப்பெரிய ஹீரோ என்பதை ஏற்றிக்கொள்ளாமல் இன்னமும் சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஹீரோ இளைய தளபதி விஜய். அவற்றிலிருந்து கத்துக்க வேண்டியது அந்த சிம்பிளிசிட்டி. இந்தியாவில் இருக்கிற ஹீரோஸ்ல முறைப்படி டான்ஸ் கற்றுக்கொள்ளாமல், இப்ப பிரபுதேவா இருக்காரு, அவர் he himself is a டான்ஸ் மாஸ்டர். இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் அவருக்கு பேர் உண்டு. ஆனா அவரே பார்த்து மிரண்ட ஒரு ஹீரோனா டான்ஸ்ல இளைய தளபதி விஜய் தான். இது இத்தனை பேர் இருக்கிறதுக்காக நான் சொல்லல, இத்தனை பேர் இல்லாம இந்த ஆடிட்டோரியம் காலியா இருந்தாலும் இதைத்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுதான் உண்மை.